தமிழகத்தின் வரலாற்றையும் கடலின் அழகையும் ஒரே நேரத்தில் காண முடியும் ஒரு அதிசய இடம். அதுதான் மாமல்லபுரம் கடற்கரை கோயில். பல்லவர்களின் கலை நயமும் 1000 ஆண்டுகள் பழமையான கட்டிடக் கலையும் இன்று வரை கடல் அலைகளை எதிர்கொண்டு நிற்கிறது. இந்த வீடியோவில் இந்த அற்புதமான கோயிலின் வரலாறு, ரகசியங்கள் மற்றும் அதன் அழகை முழுமையாக பார்க்கப் போகிறோம். நான் உங்கள் ரோஜா. வாங்க இந்த அற்புதமான பயணத்தை தொடங்கலாம். தமிழ்நாட்டில் முதலில் அமைக்கப்பட்ட கட்டுமானக் கோயில் மாமல்லபுரம் கடற்கரை கோயில் ஆகும். இது இராஜசிம்மன் என்றழைக்கப்பட்ட 2ஆம் நரசிம்ம பல்லவனால் கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் தொல்பொருள் துறையினரால் பாதுகாக்கப்பட்டு வரும் 440 புராதன சின்னங்களுள் ஒன்றான இக்கோயில் 45 அடி உயரம் கொண்டது. இக்கோயிலில் லிங்க வடிவத்தில் காட்சி தரும் சோமாஸ்கந்தர் மற்றும் பள்ளிக்கொண்ட நிலையில் ஜலசயன பெருமாள் சேதமடைந்த நிலையில் காட்சியளிக்கின்றனர். மாமல்லபுரத்தில் வங்காள விரிகுடா கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ளதால் இது மாமல்லபுரம் கடற்கரை கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இது கிபி 8ஆம் நூற்றாண்டில் 700 முதல் 728 வரை முதல் கருங்கற்களைக் கொண்டு கட்டுமானம் செய்யப்பட்ட கோயிலாகும். அக்காலத்தில் இந்த இடம் ஒரு துறைமுகமாக இருந்தது. அப்போது இந்த இடத்தை 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவன் ஆண்டு கொண்டிருந்தான். இக்கடற்கரை கோயிலை 1984இல் யுனெஸ்கோ நிறுவனத்தால் உலகப் பாரம்பரியக் களங்களில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது. இக்கடற்கரை கோயில் தென்னிந்தியாவின் கற்களால் கட்டுமானம் செய்யப்பட்ட கோயில்களில் மிகவும் தொன்மையானதாகும். மாமல்லபுரக் கடற்கரையில் அமைந்துள்ள கடற்கரை கோயில்கள் என அறியப்படுகின்ற கோயில்கள் அனைத்தும் 2ஆம் நரசிம்மவர்ம பல்லவனால் கட்டப்பட்டவையே. ஒற்றைக்கல் யானை, அருச்சுனன் தபசு, கண்ணன் கோவர்த்தன மலையை தூக்குதல், மகிஷாசுரமர்த்தினி மண்டபம் ஆகியன இவற்றில் குறிப்பிடத்தகுந்தவை. மார்க்கோ போலோ மற்றும் அவருக்குப் பின் வந்த ஐரோப்பிய வணிகர்கள் இந்த இடத்தை 7 அடுக்கு ஸ்தூபிகள் என்று அழைத்தனர். அந்த 7 அடுக்கு ஸ்தூபிகளில் ஒன்று இந்த கடற்கரை கோயில் என்று நம்பப்படுகிறது. இக்கோயிலானது அவர்களது கப்பல்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல செயல்பட்டிருக்கலாம். மண்டபங்கள் பெரும் பாறை ஒன்றின் முகப்பை மட்டும் பட்டையாகச் செதுக்கி அதன்பின் உள்நோக்கிக் குடைந்த வகையில் உருவாக்கப்பட்டவையே இந்த வகைக் கோயில்கள். இவற்றின் பின்புறச் சுவரில் கருவறைகளும் அதற்கு முன்பாக அர்த்த மண்டபம், முகமண்டபம் ஆகிய முன்னறைகளும் இருக்கும். கட்டுமானத்தை தாங்கும் வகையில் தூண்கள் செதுக்கப்பட்டிருக்கும். இவ்வகை கோயில்களில் ஒரு கருவறை அல்லது 3 கருவறைகள் அல்லது 5 கருவறைகள் கூட இருக்கலாம். எல்லா கோயில்களிலும் கருவறைக்கு முன் அர்த்த மண்டபம் இருக்கும். சிலவற்றில் மட்டுமே முகமண்டபம் என்ற அர்த்த மண்டபத்துக்கும் கருவறைக்கும் இடைப்பட்ட இடம் இருக்கும். கருவறைகள் சிவன், திருமால், பிரம்மன், துர்க்கை, சுப்பிரமணியன் ஆகிய தெய்வங்களுக்கானவை. இந்த தெய்வங்கள் சில கருவறைகளில் சிலைகளாக பின் சுவரில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் எல்லா கருவறைகளிலும் அப்படியில்லை. மரத்தில் செதுக்கப்பட்டோ அல்லது துணியில் வரையப்பட்டு மரச்சட்டத்தில் பொருத்தப்பட்டோ உள்ளே வைக்கப்பட்டிருக்கலாம் என்கிறார்கள் அறிஞர்கள். சிவனுக்குரிய கருவறைகளில் லிங்கத்தை நட்டு வைப்பதற்கான குழி காணப்படுகிறது. சில கருவறைகளில் லிங்கமும் உள்ளது. ஒவ்வொரு கருவறைக்கும் வெளியே 2 துவாரபாலகர்கள் எனப்படும் வாயில் காப்பாளர்கள் சிற்பங்களைக் காணலாம். பெண் தெய்வம் துர்க்கை எனில் வாயில் காப்பாளர்களும் பெண்களாக இருப்பார்கள். மண்டபங்கள் வராக மண்டபம், மகிடாசுரமர்த்தினி மண்டபம், இராமானுஜ மண்டபம், மும்மூர்த்திகள் மண்டபம், கோடிக்கல் மண்டபம், கோனேரி மண்டபம், அதிரணசண்ட மண்டபம். இரதங்கள் இயற்கையான பாறையை மேலிருந்து கீழ்நோக்கிச் செதுக்கித் தோற்றுவிக்கப்பட்ட ஒற்றைக்கல் கோயில் தேர் போலக் காட்சியளிப்பதால் இரதம் என்று அழைக்கப்படுகிறது. இவைதான் பிற்காலக் கோயில்களுக்கு முன்மாதிரியாகத் திகழ்கின்றன. இவற்றின் மேல் பகுதி விமானம் என்று அழைக்கப்படும். மாமல்லபுர சிற்பிகள் பல்வேறு விதமான விமானங்களை சோதனை செய்து பார்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு இரதக் கோயிலிலும் ஒரு கருவறை உண்டு. கருவறைக்கு இருபுறமும் வாயில்காப்போரும் உண்டு. மாமல்லபுரத்தில் இருக்கும் இரதங்கள் பஞ்சபாண்டவ இரதம் எனப்படும் 5 இரதங்கள், வலையன்குட்டை இரதம், பிடாரி இரதங்கள் எனப்படும் 2 இரதங்கள், கணேச இரதம். 5 இரதங்கள் தர்மராஜ ரதம், பீமரதம், அருச்சுன ரதம், திராவுபதை ரதம், நகுல சகாதேவ இரதம். 1ஆம் நரசிம்மவர்மன் என்னும் மாமல்லனின் கிபி 630 முதல் 668 வரை அரிய படைப்பான பஞ்சபாண்டவ இரதங்கள் என்று அழைக்கப்படும் 5 ஒற்றைக்கல் கோயில்கள் மற்றும் சில விலங்குச் சிற்பங்கள் அடங்கிய 5 இரதங்கள் தொகுதி தெற்கிலிருந்து வடக்காகச் சரிந்த சிறு குன்றிலிருந்து செதுக்கப்பட்டதாகவும்
தர்மராஜ இரதம் மாமல்லபுரத்தின் ரதங்களிலேயே மிகவும் பெரியதும் மிகவும் அழகு வாய்ந்ததும் தர்மராஜ இரதமாகும். இந்த ரதத்தில் 3 தளங்கள் உள்ளன. மேலே உள்ள 2 தளங்களும் முழுவதுமாக முடிக்கப்பட்டுள்ளன. தரைத்தளம் முழுவதுமாகச் செதுக்கப்படவில்லை. மேல் 2 தளங்களிலும் ஒவ்வொரு கருவறை உள்ளது. அதனுள் சோமாஸ்கந்தர் சிற்பங்கள் உள்ளன. அவை தவிர 2 தளங்களின் சுற்றுகளிலும் மிக அற்புதமான சிற்பங்கள் நிரம்பியுள்ளன. ஆனால் மேலே உள்ள தளங்களுக்குச் செல்லப்படிகள் கிடையாது. பொதுமக்களுக்கு இந்த இடத்துக்குச் சென்று பார்க்கும் அனுமதியும் கிடையாது. இந்த இடத்தை நிர்வகிக்கும் தொல்லியல் துறையின் அனுமதி கிடைத்தால் மட்டுமே இங்கே சென்று பார்க்க முடியும். தரைத்தளத்தில் கருவறை குடையப்படவில்லை. ஆனால் அதன் 8 மூலைகளிலும் 8 அழகான சிற்பங்கள் காணப்படுகின்றன. அர்த்தநாரீஸ்வரர், ஹரிஹரன், சுப்பிரமணியன், பைரவன் வடிவில் சிவன், மேலும் 2 வேறு சிவன், பிரமன் மற்றும் நரசிம்மவர்ம பல்லவன். முதல் தளத்தில் மொத்தம் 40 சிற்பங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இதில் 14 சிவன் வடிவங்கள். இதில் கங்காளமூர்த்தி, வீணை ஏந்திய வீணாதார சிவன், தண்டு முனிவருக்கு நடனம் கற்பிக்கும் சிவன், சண்டிகேசனுக்கு அருளும் சிவன், கங்காதரனாக கங்கையைச் சடைமுடியில் ஏந்தும் சிவன், காலாரிமூர்த்தியாக காலன் என்ற அசுரனை வதம் செய்யும் சிவன், ரிஷபாந்திகனாக காளைமாட்டின் மீது சாய்ந்திருக்கும் சிவன், அந்தகாசுரனை வதம் செய்யும் சிவன், நந்திக்கு அருள் வழங்கும் சிவன் போன்றவை அடங்கும். இவை தவிர சூரியன், சந்திரன், திருமால், பிரமன், சுப்பிரமணியன் ஆகியோர் சிலைகளும் செதுக்கப்பட்டுள்ளன. கட்டுமானக் கோயில்கள் ஒரு பெரும் பாறை அல்லது குன்றை குடைந்து அல்லது மேலிருந்து செதுக்கிச் செய்யாமல் பல்வேறு கற்களை வெட்டி எடுத்து ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கிச் செய்யப்பட்டவையே கட்டுமானக் கோயில்கள். பிற்காலத்தில் தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட கோயில்களுக்கு மாதிரியாகவும் முன்னோடியாகவும் மாமல்லபுரத்தின் இந்த கோயில்களை கருதலாம். மாமல்லபுரத்தில் மொத்தம் 3 பல்லவர் காலக் கட்டுமானக் கோயில்கள் உள்ளன. முகுந்தநாயனார் கோயில் தரையில் கட்டப்பட்டது. உழக்கெண்ணெய் ஈசுவரர் கோயில் மலை மீது கட்டப்பட்டது. கடற்கரை கோயில்கள் மாமல்லபுரம் கடற்கரை கோயில். மாமல்லபுரத்தின் சின்னமாக விளங்கும் கடற்கரை கோயில்கள் 2ஆம் நரசிம்மவர்மன் எனப்படும் ராஜசிம்மனால் கட்டப்பட்டவை. முதலில் இங்கு திருமால் தரையில் படுத்திருக்கும் கோலத்தில் ஒரு கோயில் இருந்திருக்கிறது. அதற்கு 2 பக்கத்திலும் கிழக்கு நோக்கியும் மேற்கு நோக்கியுமாக 2 சிவன் கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. கிழக்கு நோக்கிய கோயில் உயரமானதாக 5 அடுக்குகள் கொண்ட கோபுரத்தை உடையதாக உள்ளது. மேற்கு நோக்கிய கோயில் சிறியதாக 3 அடுக்குகள் கொண்ட கோபுரத்தைக் கொண்டதாக உள்ளது. 2 கோயில்களின் கருவறையின் பின்புறச் சுவரிலும் சோமாஸ்கந்தர் எனப்படும் சிவன், ஊமை, குழந்தை வடிவிலான குமரன் என்ற 3 தெய்வங்களும் சேர்ந்திருக்கும் சிற்பம் காணப்படுகிறது. இக்கோயிலில் உள்சுற்று ஒன்றும் காணப்படுகிறது. சுவரின் பல இடங்களிலும் பல்வேறு தெய்வச் சிற்பங்களும் புராண பாத்திரங்களும் காணக் கிடைக்கின்றனர். அருச்சுனன் தபசு சுமார் 30 மீட்டர் உயரம், சுமார் 60 மீட்டர் அகலம் கொண்ட சிற்பங்கள் செதுக்கப்பட்ட பாறையே அருச்சுனன் தபசு என்றழைக்கப்படுகிறது. வானவர்கள், மனிதர்கள், மிருகங்கள் என பல வகையான சிற்பங்கள் காணப்படுகின்றன. ஒற்றைக்காலில் நின்று ஒரு மனிதர் தவமிருக்க அருகே கையில் ஓர் ஆயுதத்தை ஏந்தியபடி சிவன் பூதகணங்கள் சூழ நின்று வரம் கொடுப்பதாகச் சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன. அருச்சுனன் பாசுபதாஸ்திரத்தை வேண்டிச் சிவனை நோக்கி தவம் செய்யும் காட்சிதான் இங்கே செதுக்கப்பட்டுள்ளது என்று பல அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஒரு சிலர் பகீரதன் கங்கையை வரவைப்பதற்காகச் சிவனிடம் தவம் செய்யும் காட்சி இது என்று கூறுகிறார்கள். ஓர் அறிஞர் இந்தச் சிற்பமே ஒரு சிலேடை என்றும் 2 காட்சிகளையும் ஒரே சிற்பத்தில் காட்டும் முயற்சி என்றும் சொல்கிறார். சமீபத்தில் ஓர் அறிஞர் இங்கே தவம் செய்வது பாசுபதாஸ்திரத்தை வேண்டி நிற்கும் அருச்சுனன்தான் என்றும், ஆனால் இந்தச் சிற்பம் மகாபாரதத்தில் வனபர்வத்தின் இமயமலையை சித்திரிக்கும் காட்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாமல்லபுரத்தின் அதிசயம் என்றே இந்தச் சிற்பத் தொகுதியை குறிப்பிட வேண்டும். இந்த ஒரு திறந்தவெளிப் பாறையில் சிற்பிகள் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்களைச் செதுக்கியுள்ளனர். அருச்சுனன் தபசு பாறைச் சிற்பத்துக்கு அருகில் கிருஷ்ண மண்டபம் என்ற மண்டபம் உள்ளது. இதற்கு உள்ளாகத்தான் கோவர்த்தன சிற்பத் தொகுதி உள்ளது. பல்லவர் காலத்தில் செதுக்கப்படும்போது இந்தச் சிற்பமும் வெளிப்புறப் புடைப்புச் சிற்பமாகத்தான் இருந்தது. பிற்காலத்தில் விஜயநகர ஆட்சியின் போது இதன் மீது மண்டபம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. ஆனந்த சயனத்தில் திருமாலின் சிற்பம். கலங்கரை விளக்கத்துக்குச் செல்லும் வழியில் குன்றின் மீது மகிஷாசுரமர்த்தினி மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தின் சுவர்களில் 2 அற்புதமான சிற்பங்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் திருமால் பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருக்க மது, கைடபன் என்று 2 அரக்கர்கள் அவரை தாக்க வரும் காட்சி. மகிஷாசுரமர்த்தினி மண்டபத் சிற்பத் தொகுதிகள். மகிஷாசுரமர்த்தினி அரக்கன் மகிஷாசூரனிடம் போரிடும் சிற்பம் மகிஷாசுரமர்த்தினி மண்டபத்தில் இருக்கும் மிக அழகான சிற்பத் தொகுதி. ஆதிசக்தியின் ஒரு வடிவான துர்க்கை சிங்க வாகனத்தில் ஏறி மகிஷாசூரன் என்னும் எருமைத்தலை கொண்ட அரக்கனை வதம் செய்யும் காட்சி. மகிஷாசுரமர்த்தினி என்று அழைக்கப்படும் சக்தி 10 கைகளுடன் இருக்கிறாள். ஆயுதங்களுடன் ஆக்ரோஷமாக காணப்படும் மகிஷாசுரமர்த்தினியை எருமைத்தலை கொண்ட மகிஷாசுரன் கதாயுதத்துடன் எதிர்த்து நிற்கும் காட்சி தத்ரூபமாகச் செதுக்கப்பட்டுள்ளது.
மகிஷாசுரனுக்கு ஆதரவாக பல அரக்கர்களும் சக்திக்கு ஆதரவாக பல கணங்களும் காணப்படுகிறார்கள். வராக மண்டப குகை. வராக மண்டபத்தில் இருக்கும் 4 சிற்பத் தொகுதிகளில் ஒன்று திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமி தேவியை காப்பாற்றி மேலே எடுத்து வருவது. பூமியை இரணியாட்சன் எனும் அரக்கன் எடுத்துச் சென்று கடலுக்கு அடியில் ஒளித்து வைக்க திருமால் வராக அவதாரம் எடுத்து கடலுக்கு அடியில் சென்று அரக்கனுடன் போரிட்டு அவனைக் கொன்று பூமிதேவியை மீட்டெடுத்து மேலே கொண்டுவரும் காட்சியே இங்கே காட்டப்பட்டுள்ளது. கீழிருந்து மேல்வரை வராகம் எடுத்திருக்கும் விசுவரூபம் சிற்பத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது. திரிவிக்கிரம சிற்பத் தொகுதி வராக மண்டபத்தில் காணப்படும் மற்றொரு சிற்பத் தொகுதி திருமால் திரிவிக்கிரம அவதாரம் எடுப்பது ஆகும். மகாபலி ஒரு யாகம் செய்து அதன் மூலம் பெரும்பலம் பெறப் பார்க்கிறான். அதனால் பயந்த தேவர்கள் திருமாலை அணுக அவர் வாமன அவதாரம் எடுத்துச் சிறுபயனாக வருகிறார்.